ஃபைனலி மக்களே, என்ஜாய் த பியூட்டிஃபுல் ஸ்பாட். இது பெரிய சுவிட்சர்லாண்ட்லாம் இல்லைங்க, நம்ம ஊட்டி தான். ஊட்டியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்பாட் இருக்குது. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. கொடைக்கானல் வந்து நல்லா தான் போச்சு. இவ்வளோதான் லேக்கு, தண்ணி வேறு கம்மியாக தான் இருக்குது. இங்கெல்லாம் தெரியுதுங்களா, பயங்கர ஃபாகாக இருக்குது. தெரிஞ்ச விரல் விட்டு எந்த அளவுக்கு தாங்க இங்கே கூட்டம் இருக்குது. ஒரு 10 பேர், அதுவும் கிரிக்கெட் தான் விளாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாருமே டூரிஸ்ட் யாருமே இங்கே அவ்வளோவா யாரும் காணோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்வலாக எல்லோரும் போகிற டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கே போகாதுங்க, இந்த மாதிரி பிக்னிக் லேக்கு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கே போயிட்டு பார்ப்போம். ஃபைனலி ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். இதான் நான் சொன்ன அந்த பிக்னிக் லேக். மழை வராமல் இருந்தால் இன்னும் கீழே அங்கே அப்படியே மரத்துக்கடியில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்பயும் ஒன்றும் தப்பு இல்லை, கொடையெல்லாம் நம்ம கையில் இருக்குது, பேக்கப்புக்கு இருக்குது. அண்ணா எப்படின்னா தேங்க்ஸ்ண்ணா. நல்லா பள்ளமாக இருக்குது. ஃபைனலி மக்களே, என்ஜாய் த பியூட்டிஃபுல் ஸ்பாட். இது பெரிய சுவிட்சர்லாண்ட்லாம் இல்லைங்க, நம்ம ஊட்டி தான். ஊட்டியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்குள்ள இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்பாட் இருக்குது. இங்கே மாடுக்கெல்லாம் செம வேட்டைங்க. தனிக்காட்டு ராஜா மாதிரி இந்த ஃபுல் ஏரியாவே இந்த மாடுக்கு தான் சொந்தம். அழகாக சாப்பிட்ருக்கு. லேக் அவ்வளோவா எதுவும் இல்லைங்க, ஆனால் இந்த சுற்றி இருக்கிற சீனரி தான் ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோதான் லேக்கு, தண்ணி வேறு கம்மியாக தான் இருக்குது. இங்கெல்லாம் தெரியுதுங்களா, பயங்கர ஃபாகாக இருக்குது. அப்படி அந்த கடைசியில் என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு ஒரு இடமா பார்த்து உட்காந்துடலாங்க. இந்த இடமே நல்லா இருக்கு. இதுக்கு மேலே இந்த பிளேஸ் அவ்வளோதாங்க. ஸ்பாட் எப்படி இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அது ஃபாகா புகையானே தெரியல, இவ்வளோ போக மூட்டமாக இருக்கே, மீன்ஸ் தீயா அப்படி பார்க்குறேன்.
இந்த சைடெல்லாம் ஃபாகு தான், அதுக்கப்புறம் பார்த்தாலே தெரியுது. ஆனால் அங்கே கொத்து கொத்தாக ஃபாக் அடிக்குது. எனிவேஸ் நம்ம ஒரு ஸ்பாட்டாக பாட்டு பண்ணிட்டு உட்காந்துடலாம். இங்கே அப்படியே உட்காந்துடலாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு தாங்க நான் வரணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். கடைசியில் வந்தாச்சு. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா எல்லாமே வந்ததுக்கப்புறம் எல்லா ஃபேமஸான அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் நல்லா கூட்டம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடு மீன்ஸ் பக்கத்து ஸ்டேட்டு, ஈவன் ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட விசிட் பண்ணுறாங்க ஊட்டியை. மேபி இது வந்து ஒரு அன்னோன் ஸ்பாட்டாக கூட இருக்கலாம். ரியலி குட்டுங்க. நைஸில் நான் உங்க டீம் வேற மாட்டேன். மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. கொடைக்கம்பு வந்து நல்லதாக போச்சு. பயங்கர மழை வருது. கொடை எடுத்து வந்து நல்லதாக போச்சு. ஃபைனலி நம்ம ஊட்டியில் சில இடத்த சுற்றி பார்த்தாச்சு. இந்த vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த vlogல சந்திப்போம். Until then, bye.